ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி திருமண நாள் பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம்னாக்கா, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஒரு கேள்விக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி தேவி ஹாய். நிறையா தேவி இருக்கீங்க, ஆனால் எந்த தேவின்னு தெரியல. நேற்று தேவின்னு சொல்லிட்டு 2-3 வாட்டி எனக்கு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. நான் எந்த ஊருன்னு தெரியல. நான் ஏற்கனவே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன், நான் மறந்துட்டேன். ஆல்பத்தை காமிச்சிட்டு இருந்தனால உங்கள் பேரை சொல்ல நான் மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் உங்களுக்கு நான் சாரி சொல்லிக்கிறேன். பாவம், உங்களை நான் பேர் சொல்லாமல் உங்களை அலக்கடிச்சிட்டேன். சாரி தேவி. ஹாய் ஹாய் ஹாய். சரி, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்வி தான் பதில் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி கோதுமை காயப்படுறதை கொஞ்சம் அப்படியே மேலே உட்காந்து பேசினேன், அதை பார்த்துடலாம். பார்த்துட்டு அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மேலே மாடி தான் வந்த கோதுமை காய வச்சுருப்பாங்க. எனக்கு வெயிலாக இருக்கிறதுனால எனக்கு தெரியலன்னு தெரியல. கதை வேறு அடிக்குது. ஒரு நிமிஷம், கதவு தான் பட்டு பட்டு நடிக்குது. மேலே காற்று பயங்கரமாக அடிக்குது. கிட்டத்தட்ட வெயிலே வரலையா, ஒரு 1.5 மாதமாக போச்சு வெயில் வந்து மேலே. அதனால் எனக்கு கோதுமை காய வைக்கலையா, காய வைக்காமல் அரைக்காமல் எனக்கு கட்டுப்படியே ஆகலை. கடையில் வாங்கிறத விட எனக்கு இந்த மாதிரி காய வச்சு அரைச்சி யூஸ் பண்ணால் தான் வீட்டுக்கு கரெக்டாக இருக்குது. கோதுமை ஓரளவுக்குனாவது எனக்கு கட்டுப்படி ஆகுது, இல்லைனாக்கா கட்டுப்படியே ஆக மாட்டேங்குது. இந்த புறா வேற தொல்லை எனக்கு மேலே. இந்த காய வச்சோம்னா பாய் அப்படியே பறக்குது, அவ்வளோ காற்றடிக்குது மேலே. 3 நாளாக என்ன பண்ணுறது, சுற்றியும் கல் வச்சு கவர் பண்ணி காய வைக்கிறேன். நீ ஒரு 2 நாள் காய்ஞ்சதுன்னா அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். எனக்கு கடையில் வாங்குற மாவு என்னன்னு தெரில, சீக்கிரமாக தீர்ந்துடுது. இதுவே அரைச்சி யூஸ் பண்ணனாக்கா ஒரு மாதம் ஒரு 10 கிலோனாவது, 10 கிலோ வராது, 10 கிலோ கோதுமை வாங்குவேன். இதை க்ளீன் பண்ணி எதாவது சுத்தம் பண்ணி எடுத்தோம்னாக்கா ஒரு 8 கிலோ தான் இல்லை வரும், அதுக்கு மேலே வராது. ரொம்ப குப்பையாக இருந்துச்சுன்னா ஒரு 7.5 கிலோ தான் வரும். அது கரெக்டாக எனக்கு ஒரு மாதத்துக்கு வந்துடுது. திரும்ப அடுத்த வாட்டி நான் கோதுமை வாங்குற வரைக்கும். ஆனால் நான் கடையில் வாங்குறது 10 கிலோ வாங்கினாலும் அந்த ஒரு மாதம் வர்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னென்னு தெரில, கடையில் வாங்குறது சட்டுன்னு தீர்ந்துடுது. இப்படி வாங்கி யூஸ் பண்ணால் தான் எனக்கு கரெக்டாக கட்டுப்படி ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட்டு கோதுமை மட்டும்தான் சேர்த்துவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாம் சிஸ்டர், இதை சேர்த்துவேன், இந்த சுண்டல் இதெல்லாம் சேர்த்துவேன். ஆனால் அது கொஞ்சம் ஹார்டாகிடுது. பசங்க ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல, மத்தியான நேரத்தில் எப்படியும் சாப்பிடுவாங்க. அது என்னடானா சாஃப்டாக இருக்கிறதில்ல, ஹார்டாகிடுது. கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நானும் பால் ஊற்றி கூட பிசைஞ்சு பார்த்துட்டேன், ஆனால் பசங்க சொல்கிறாங்க அம்மா டைட்டாக இருக்குது ரொட்டி அப்படிங்கிறாங்க. அப்புறம் ரோல் ஷீட்டில் தான் ரோல் ஷீட்டில் தான் வச்சு வெயில் காலத்தில் சுற்றி கொடுப்பேன். குளிர் காலத்தில் ஒன்றும் ஆகாதில்ல, கொஞ்சம் ஓரளவுக்கு சாஃப்டாக தான் இருக்கும். அதே வெயில் காலத்தில் நான் அப்படி கொடுத்தேனாக்கா அவங்களுக்கு சாஃப்டாக இருக்கிறதில்ல, கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. லஞ்சு சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க, சில சமயம் தான் நான் சாப்பாடு கொடுத்து அனுப்புவேன். அவங்களுக்கு இந்த புளி சாப்பாடு, எலுமிச்சம்பழம் சாப்பாடெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு பிடிக்குதே இல்லையா, அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு ஆர்டர் பண்ணிடுவாளுங்க. அதனாலே இவங்க சொல்லுவாங்க எனக்கு அது பண்ணி கொடு, இது பண்ணி கொடுன்ட்டு. ரொட்டிக்கு எப்பயாவது ஒரு டைம் 2 வாரத்துக்கு ஒரு 3 நாள் ரொட்டி கொடுத்தனுப்புன்னு வச்சுக்கோங்களேன் வெயில் காலத்தில். மற்ற 3 நாள் சாப்பாடு தான் எடுத்துகிட்டு போவாங்க. அதனால தான் கோதுமை வாங்கி காய வச்சு கழுவி காய வச்சுக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கு. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகிப்போச்சு வெயில் வராதொட்டி நான் காய வைக்கவே இல்லை. இப்போ 3 நாளாக தான் வெயில் அடிக்குது. நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது. சொட்டர் போட்டிருக்கேன், அப்போயும் வெயில் உட்காந்துட்டுக்கிறேன், நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது. வீட்டுக்குள்ளே இருந்தால் குளிருது, இவ்வளோ சொட்டர் போட்டு கூட குளிருது. இப்போ எல்லாம் வெயில் அடிக்க ஆரம்பிச்சு. நம்ம வீட்டுக்குள்ளே எப்பயுமே சூரியன் உதச்சதுன்னா நம்ம பெட்டுக்கே வரும். வெயில் காலத்தில் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ தான் காலையில் 8 மணிக்கெல்லாம் வெயில் வர ஆரம்பிச்சிது. இத்தனை நாள் வெயில் சுத்தமாக இல்லை. இப்போ எல்லாம் சுகமாக இருக்குது. வெயிலில் கொஞ்ச நேரம் உட்காந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. அப்புறம் இன்னொரு விஷயம், வீட்டு பக்கத்தில் ஒரு மாட்ரு ஆயிடுச்சு. வீட்டு பக்கத்தில் 2-3 நாள் இருக்கும். இந்த ஏரியாவில் தான் மாட்ரு ஆச்சு. அங்கே லைட்டு மாதிரி தெரியுது பார்த்திங்களா, தொட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. அந்த ஏரியாவில் தான் மாட்ராச்சு. ஒரு பையன் இங்கெல்லாம் தண்ணி எடுத்து வைப்பான், அந்த பையன் தான் கொலை பண்ணது. ஏதோ காசு கேட்டிருப்பான் போல் அந்த ஒரு பையன்கிட்ட, கொலை பண்ண பையன்கிட்ட. அந்த பையன் காசு தரமாட்டேன்னு சொன்னாங்க. பீர் பாட்டில் உடச்சி கழுத்தில் குத்தி மாட்ரு பண்ணிட்டான். பாடி கூட தரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, என்னாச்சுன்னு தெரியல. இந்த விஷயம் எனக்கு தெரியவே இல்லை. இங்கேயே இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், எனக்கு தெரியாது.
அப்புறம் பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு சொல்லிச்சு, அக்கா மாடர் ஆயிடுச்சுக்கா அப்படின்னு. அன்றைக்கி சொல்லிகிட்டு இருந்தாங்க நைட்டு, எனக்கு தெரிஞ்சது இப்போ வாடகை இருக்கிற பொண்ணு சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். எனக்கு புரியல, நான் கண்டுக்கல. இது சகஜமாக வந்து இங்கே ஏரியாவில் வந்து சண்டை நடக்கிறதும் ஏதோ ஒரு பிரச்சனை நடக்கிறதும் சகஜம்தான். நான் அந்த மாதிரி இருக்குன்னு நினச்சிக்கிட்டே விட்டுட்டேன். அப்புறமா தான் தெரிஞ்சது யாரோ மார்டர் பண்ணிட்டாங்கன்னு. அதுவும் நம்ம வீட்டு பக்கத்தில் தண்ணி எடுத்து வைக்கிற பையன்தான், தினமும் வந்துட்டு போகிற பையன்தான். அந்த பையன்தான் மார்டர் பண்ணான்னு தெரிஞ்சுன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. கோலியெல்லாம் குண்டெல்லாம் எட்டு வந்து துப்பாக்கியெல்லாம் சுடுவாங்க. ஒரு வாட்டி என்னாச்சுனாக்கா, எங்கள் ஏரியாவுக்கு அந்த இது வந்து பி பிளாக்கு, கொஞ்சம் முன்னாடி தள்ளி வந்து ஏ பிளாக் இருக்குது. எங்களுக்கு மூஞ்சி உங்களுக்கு சரியாக தெரியுதான்னு தெரியல, நான் வெயில் உட்காந்துக்கிறேன். வெயில் உட்காந்தா கொஞ்சம் சுகமாக இருக்குது. சரி அப்படியே உங்கள்கிட்டையும் பேசி இல்லாமன்னு தோணுச்சு. நான் வீட்டில் இப்படி தான் இருப்பேன், கண்டுக்காதீங்க. பொட்டி இல்லைனாக்கா வந்து என் மாவை எடுத்து வாயில் போட்டு மென்றுவான். அந்த வீடியோ பண்ணுற கொஞ்ச நேரம் தான் என் பொட்டு நெத்தியில் இருக்கும். அதனால் இப்படி இருக்குது என் முகம். சிரிச்சிடாதீங்க. என்னாச்சுனாக்கா, ரவுடி பசங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 பசங்க இருப்பாங்க. அவனுங்களை பிளான் பண்ணி கொன்னாங்க போலீஸ்காரங்க. இந்த இடத்துல இந்த நான் சொன்னல, இது பி பிளாக்கு, ஏ பிளாக்குன்னு சொல்லுவோம். இந்த ஏ பிளாக் இந்த இடத்துல அந்த அந்த மரத்துக்கு அந்த பக்கம் இருக்குது. அது கோயில், அந்த மரம் வந்து கோயில், தமிழர்கள் கோயில் அங்கே இருக்குது. அப்புறம் என்னாச்சுனாக்கா, அந்த 6 பேர்த்தைய ஒன்றும் பண்ணவே முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸ்காரங்க வந்து பிளான் பண்ணி டிராக்டர் எடுத்து வந்து ஆக்சிடெண்ட் பண்ணி அவங்க 6 பேர்த்தையும் கொன்னாங்க. அப்படி ஒரு கேஸ் நடந்துச்சு. கிட்டத்தட்ட இது ஒரு வருஷம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு இதானது. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்கு பின்னாடி இந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீட்டுக்கு நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு ஒருத்தி சமைச்சிட்டு இருக்கிறான்னு சொன்னேன்ல, அந்த வீட்டில் கூட ஒருத்தர் இருக்கிறான். எப்போ பார்த்தாலும் எங்ககிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான். அவன் கூட நிறையா வாட்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துருக்கான். வெட்டு குத்தி கத்தின்னு சொல்லிட்டு நிறையா வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்திருக்கான். இங்கே ஏரியாவில் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் குழந்தைங்கள வச்சு பார்த்துக்கிறதுலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்கணும். பயமும் கூட, என்ன பண்ணுறது, நாங்கள் இருக்கிற ஏரியா அந்த மாதிரி ஏரியா சூழ்நிலை. பாப்பாங்க படிப்புக்கோசரம் தான் இங்கே இருக்கிற, இல்லைன்னா நான் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு இங்கே இருக்கக்கூட பிடிக்கல. ஏன்னா தண்ணி எடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, பாப்பாங்களுக்கு வந்து படிப்பு நல்லா இருக்குதுல்ல, அதுக்கோசரம் தான் இங்கே இருக்கேன். பாப்பாங்களுக்கு படிப்பு முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வந்துடுவேன். எனக்கு தமிழ்நாட்டில் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படா தமிழ்நாட்டுக்கு வருவேன்ட்டு இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பண்ணேன்னு சொல்லி கீழே போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க, டாய்லெட் இருக்குதான்னு கேட்டிருக்கீங்க. இருக்குது. அது வந்து ஷூட்டிங்காக அந்த மாதிரி ஒரு சீன் எடுத்தாங்க. நம்ம வீட்லேயும் டாய்லெட் இருக்குது, ஆனால் வீட்டில் வாடகை இருக்கவங்களுக்கு கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுக்கு முன்னாடி எதனால் வந்து ஷூட்டிங் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னு நான் சொல்லிடுறேன். அது ஒரு காமெடிக்காக எடுத்தது, அதுவும் இல்லாமல் சும்மா ஒரு ஃபன்னுக்காக எடுத்தது தான். நான் சொன்னேன்ல, அந்த காமெடி ஒன்று நான் ஏற்கனவே சேனலில் போட்டு காமிச்சேன். அந்த காமெடிக்கோசரம் தான் மெயின் பப்ளிக் டாய்லெட் யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் இருக்கிற ஏரியா வந்து நிறைய டாய்லெட்டு ஜனங்களை கட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து வீடு வந்து நம்ம ஊர் மாதிரியெல்லாம் பெருசாக இருக்காது. சின்ன பாக்ஸாக சின்னதாக தான் இருக்கும். இங்கே வந்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வீடு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் நிறையா வீடு வந்து சின்னதாக தான் இருக்கும். ஒரு 10 ரூமு, கொஞ்சோண்டு 8 ரூமு, இந்த மாதிரி சின்னதாக தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து எங்கள் மாமியார் ஏற்கனவே பெரிய வீடாக வச்சுருந்தாங்காட்டிக்கு எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் அதில் வீடு கட்டி எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்குது. மற்றபடி இங்கே வர்றது பெருசாக யாருக்குமே ஒரு வீடு இருக்காது. அதனால் சில பேர் வீட்டில் வந்து ஆராம்சை விட்டால், சில பேர் வீட்டில் வந்து டாய்லெட் இருக்கிறது கஷ்டம்தான். நம்ம வீட்டில் வந்து டாய்லெட் இருக்குது. மற்றபடி நம்ம வீட்டில் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே 30 வருஷத்துக்கு முன்னாடியே டாய்லெட் கட்டிட்டாங்க. அந்த செப்டிக் டேங்கெல்லாம் குளிப்பறித்து அது ஓப்பன் பண்ணி இது பண்ணி வச்சுருக்குறாங்க. அதனால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து பாத்ரூம் கட்டும்போது ஈஸியாக நாங்கள் கட்டிக்கிட்டோம். சில பேர்த்துக்கு வந்து கட்டுற மாதிரி இருந்ததுனாக்கா ரோட்டுல கட்டுவாங்க, இல்லைனாக்கா வீட்டுக்கு அடியில் வந்து கட்டிக்கிறாங்க. இடம் இருக்கிறவங்க கட்டியிருக்காங்க, சில பேர் கட்டலை. அதுக்கு ரீசன் என்னன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நம்ம வாடகை வீட்டிலே இருக்கிறவங்களுக்கு வந்து நான் கொடுக்கல, குளிக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பாத்ரூம் கொடுத்துருக்கேன். லெட்டின் போகிறது வந்து பப்ளிக் டாய்லெட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு நான் சொல்லிடுறேன். நீங்கள் நினச்சிக்கலாம், சார் பாத்ரூம் கூட கட்டி கொடுக்கலையே அப்படின்னு நினச்சிருக்கலாம். காரணம் அது இல்லை. எங்களது வந்து கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அது சின்ன லெட்டின் குழியாக தான் தோணுனாங்க, பெருசாக தோணலை. மெயின் அது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து நான் குழி தோணலான்னு நினச்சாக்கா எங்களுக்கு கடியில் வந்து பாறைங்க தான் பூராமே, மண் கிடையாது. அதனால் எனக்கு வந்து கீழே நாங்கள் கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சப்போஸ் நாங்கள் கல்லை அப்படி கட் பண்ணி எடுத்தாலும் பக்கத்தில் இருக்கிற பில்டிங் விழுந்துரும். இப்போ நான் என் வீட்டில் முன்னாடியே நான் குழி தோண்டினாலும்
அது வந்து பிரச்சனை தான். யார் வீட்டுக்கு முன்னாடி குழி மத்தலப் யார் வீட்டுக்கு முன்னாடி வந்து இல்லை வீட்டுக்குள்ளேயே வந்து பாறைகள் இல்லாமல் இருக்குதோ அவங்க வீட்டில் மட்டும்தான் குழி தோண்ட முடியும். நம்ம வீட்டு கீழே வந்து பாறைங்கள் இருக்குது, அதாவது மலைப்பகுதி. மலை எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் ஏரியா தான் எங்கள் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து வீடு கட்டி அடியில் எங்களுக்கு பாறைங்க தான் இருக்கும். சப்போஸ் நான் கட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சாக்கா இப்போ நான் கட்டிக்கிற வீடு வந்து இடிஞ்சு விழுந்துடும். அதனால் எங்களால் லெட்டின் குழி கட்ட முடியல. எங்கள் இதுலேயே ஜாயின் பண்ணி கொடுக்கலான்னு நினச்சாக்கா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 வீட்டுக்கு வாடகை வீடு கொடுத்துருக்கோம். இந்த 3 வீட்டுக்கு லெட்டின் குழி அந்த பைப் தண்ணி அதுக்குள்ளே போக முடியாது, தண்ணிங்க ஜாஸ்தி போகக்கூடாது. இது ரொம்ப பழசாயிருச்சு. ஏன்னா பாறைங்கன்னு தான் சொன்னேன்ல, பாறைங்க வந்து ஜாஸ்தி அந்த தண்ணி வந்து இழுக்கிறதில்ல, தண்ணிங்க கம்மியாக தான் இழுக்கும். அதனால் எங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகிற சான்ஸ் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு நான் கொடுக்கல. ஆனால் எங்களுக்கு வந்து எங்கள் பப்ளிக் டாய்லெட் வந்து ஃப்ரீ தான், யார் வேணாலும் எப்போ வேணாலும் போயிட்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் இவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்குது. தண்ணி பிரச்சனையும் ஏற்கனவே இங்கே தண்ணிக்கு பிரச்சனை வேறு இருக்கா, இந்த மாதிரி அவங்க போயிட்டு வரதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. அதனால் அவங்க அதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சந்தேகம் தீர்ந்துச்சா? கிட்டத்தட்ட 3 தடவை 4 தடவை இதே கேள்வி கேட்டுட்டீங்க. அதனால தான் சரி, ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க கல்யாண வீடு சீரியலை பார்த்துட்டு, அவங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணேன். ஆனால் அவங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டாங்க. சரி, இதை பற்றியே ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லி தான் போட்டேன். இன்னும் யாராவது வந்தால் கூட அவங்க புரிஞ்சுக்குவாங்கள்ல, தெரிஞ்சுக்குவாங்கல்ல, ஏன் நான் வந்து பப்ளிக் டாய்லெட்ரி யூஸ் பண்ணலை அப்படின்ட்டு. அவங்க வந்திருந்த போது கூட ஷூட்டிங் எடுக்கும்போது கூட பாத்ரூம்லாம் இருந்தது, யூஸ் பண்ணாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லோரும் இந்த பாத்ரூம் தான் யூஸ் பண்ணாங்க, நம்ம வீட்டில் இருக்கிற பாத்ரூம் தான் யூஸ் பண்ணாங்க. இப்போ நம்ம வீட்டில் வந்து கீழே மாமியாருக்கு தனியாக பாத்ரூம் கொடுத்துருக்கேன், மேலே எங்களுக்கு தனியாக கட்டிக்கிட்டேன். அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான். அப்புறம் டெல்லி ஆர்மிகள் உங்களோட கல்யாண ஸ்டோரி பற்றி நான் கேட்டேன். நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு அண்ணாக்கு வந்து லவ் ப்ரொப்போஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் சொல்லவே இல்லை. ஓகே, நீங்கள் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் தான் சொல்லியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் சாயங்காலம் நான் கேட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாய் 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 ஹாய். நான் ஹாய் சொல்லுன்னு சொல்லி கோச்சிக்காதீங்க. விஜயன்னா நேற்று வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. உங்கள் உடம்பு பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்புறம் துபாய் ஃப்ரெண்ட் என்னாச்சுன்னு தெரில, அவருக்கும் பாவம் அவரும் வரல. துபாய் சிஸ்டர் வந்தாங்க, அவங்களுக்கும் ஹாய் சொல்லிக்கிறேன். உங்கள் தம்பி ரொம்ப அழகாக இருக்கான், சுட்டி பையன், சேட்டை, ரொம்ப சேட்டை இருக்கான், அழகாக இருக்கான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு சிஸ்டர், இன்னொரு அம்மா கூட வெளிநாட்டிலேருந்து, அவங்களுக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டுருக்குறேன் அவங்க சேனல் கூட. அந்த அம்மாவோட சேனல் மறந்து போச்சு, இன்னொருக்க ஞாபகப்படுத்தி சொல்கிறேன். அம்மா சாரிம்மா, உங்களை சுற்றி சொல்லான்ட்டு இருந்தால் அதுக்குள்ளே மறந்துட்டேன், என்ன பேருன்னு நினப்பே இல்லை. கண்டிப்பாக நான் வந்து, ஏன்னா ஜாஸ்தி நேரம் கட் பண்ணி நான் போட முடியாது, ஜாயின் பண்ண முடியாது, நான் மொபைலில் ரொம்ப ஸ்டோரேஜ் ஆகுது. அதனால தான் நான் இப்போ எதாவது வீடியோ இது பண்ணால் கூட பேசினா கூட கட் பண்ணுறது கிடையாது, அப்படியே நான் பேசிடுறேன். அம்மா நீங்களும் ஹாய் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்களும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த அம்மா வெளிநாட்டில் இருந்துட்டு நம்மளை பார்க்குறாங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வீட்டில் தம்பி வந்து சாப்பிடாம மொபைல் விளையாடிட்டு இருந்தாரா என்னன்னு தெரியல, லேப்டாப்பில் காமிச்சிங்க. எல்லார் வீட்லேயும் அதே கூத்து தான், எங்கள் வீட்லேயும் அப்படியே தான், சாப்பிடாம வச்சுட்டு உட்காந்துட்டு மொபைல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஜவா உடம்பு பார்த்துக்கோ, உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் அப்புறம் வேலை செய்யும். அப்புறம் ரேவதிம்மா ஹாய். அம்மா உண்மையிலேயே சொல்கிறேம்மா, நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு மெசேஜும் எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது. உண்மையிலே எனக்கு நீங்கள் வந்து பெரிய கிஃப்ட்டுன்னே சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற மெசேஜ் எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது. அதனால் நீங்கள் எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஓகேவாம்மா? எல்லாருமே எனக்கு ஸ்பெஷல் தான், கோச்சிக்காதீங்க, எல்லாருமே எனக்கு ஸ்பெஷல் தான். இருந்தாலும் ரேவதி அம்மா வந்து என்னோடய அம்மா மாதிரி, அவங்க சொல்கிறது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எல்லாம் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய அண்ணாங்க, அதனால் ஓகேவா, தப்பாக நினச்சிக்காதீங்க. கொத்தம்மன்னு சொல்கிறேன், சாரி, கோத்தனூர் அம்மன், சாரி, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. நீங்கள் பேசுங்க, வீடியோவில் பேசவே மாட்டேங்கிறீங்க. அதை தான் கிராமத்துலேருந்து எல்லா விஷயத்தையும் காமிக்கிறீங்க, ஆனால் பேச மாட்டேங்கிறீங்க. உங்கள் வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது, ஆனால் நீங்கள் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னீங்கன்னாக்கா எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க, உங்கள் சேனல் ரன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கிராமத்தில் எவ்வளோ அழகழகான விஷயங்களாக இருக்குது, அதெல்லாம் பற்றி சொல்லி நீங்கள் காமிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட சேனல் க்ரோ ஆகும். ஓகே ஃப்ரெண்டு, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேஸை கூட காமிங்க, எல்லோரும் விரும்பி பார்ப்பாங்க.
ஓகே, கிராமத்தில் அழகான வயல்வெளியெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மியூசிக் மாதிரி போட்டால் கூட கண்டிப்பாக பார்ப்பாங்க நிறைய பேர். ஏன்னா கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இப்போ ரொம்ப ரொம்ப விரும்பி பார்க்குறாங்க. நம்ம சேனல் வந்து நிறைய பேர் இப்போ சப்போர்ட் பண்ணுறீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய மெசேஜ் கொடுக்குறீங்க. நேற்று பாப்பா விழுந்தது கூட எல்லோரும் கேர்ஃபுல்லுன்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ஓகே. டெல்லியில் ஒரு சிஸ்டர் கூட அவங்க மகன் பேர் போட்டிருந்தீங்க. அந்த சிஸ்டர் நமக்கு ஹாய் ஹாய்ன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. சிஸ்டர், நான் வந்து டெல்லியில் முருகர் கோயிலுக்கு ஒரு நாளைக்கு வரேன்னு சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் வாங்க. அன்றைக்கி எல்லோரும் மீட் பண்ணலாம். எனக்கு உங்களையெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் நான் முருகர் கோயிலுக்கு வர அன்றைக்கி உங்களுக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன், சொல்கிறேன். கண்டிப்பாக ஒரு நாள் வாங்க. தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு வாங்க, குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு வாங்க, பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான். நாளைக்கு டே விலாக் பார்க்கலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.